கதை கோபாலபுரம். கதை ஆசிரியர் திரு புதுமை பித்தன் அவர்கள். கோபாலபுரம் ஒரு சிற்றூர். சிறிது இடிந்த சிவன் கோயிலின் கோபுரம் ஊரின் கீழ்ப்புறத்தில் இருக்கும் மாந்தோப்பின் மீது ரஸ்தாவின் திருப்பத்திலிருந்து பார்த்தால் தெரியும். சாயங்காலத்தில், அதாவது அஸ்தமிக்கும் செங்கோளமான சூரியனின் கிரணங்கள் மொட்டை கோபுரத்தின் மீதும் மாந்தோப்பின் மீதும் விழுந்து பளபளக்கும் சமயத்தில் நான் ஏன் சைத்திரிகனாக பிறந்திருக்கக்கூடாது என்று படும். ஊருக்கும் அந்த ரஸ்தாவுக்கும் ஏறக்குறைய அரை மைல் தூரம் இருக்கும். கோபுரத்தை தவிர அங்கு மனித வாழ்வின் சின்னங்களை காண்பதே அருமை. தூரத்து மைதானத்தில் 2-3 எருமையோ ஆட்டுக்குட்டியோ மேய்வதை பார்ப்பதும் மாட்டுக்காரனின் குரல் கேட்பதும் விதிவிலக்கு. வாழ்க்கையில் கசப்புற்றவர்களுக்கும் தனிமை என்றும் காதல் என்றும் அழகு என்றும் அர்த்தமில்லாமல் பேசும் கவிஞர்களுக்கும் அவ்விடத்தில் மன நிம்மதி கிடைக்கும். நானும் அவ்வூரில் தங்கியவன்தான். அதாவது ஒரு காலத்தில் என்னை அவ்வூர்காரர்கள் தெரிந்து கொள்ளுவார்கள். ஆனால் இப்பொழுது அது பெருங்கதை. மனிதன் தெய்வ சிருஷ்டியின் சிகரம் என்பது சாஸ்திரக்காரரும் விஞ்ஞானிகளும் ஏகோபித்து பாடும் முடிவு. நான் கவனித்தவரை அந்த மாதிரி கேவலமான சிருஷ்டியை படைத்த பிறகு கடவுளுக்கு உணர்ச்சி ஏதாவது இருந்தால் வெட்கத்தினால் தூக்கு போட்டு கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் கூறுவேன். மனிதனாவது கடவுளாவது சீச்சி, சுத்த அபத்தம். இதில் தெய்வம் தன்னை வழிபட வேண்டும் என்று மனிதனை எதிர்பார்க்கிறதே, அதைப்போல் முட்டாள்தனம் வேறு உண்டா? நான் மட்டும் கடவுளாக இருந்தால் கட்டாயம் இந்த சிருஷ்டி தொழிலை நெடுங்காலத்திற்கு முன்பே விட்டுவிட்டு தூக்கு போட்டு கொண்டிருப்பேன். என்ன மனிதன்! சீ! அன்றைக்கு நடந்ததெல்லாம் நேற்று நடந்த மாதிரி இருக்கிறது. அதற்கு முன்பு கோபாலபுரம் என்னமாய் இருந்தது! லக்ஷ்மி ஒருத்தியே போதுமே ஊர் நிறைந்தாற்போல் இருக்க. சாயங்காலத்திலே சிவன் கோயில் கிணற்றில் ஜலமெடுக்க வரும்பொழுது தமிழ் பெண்மையின் லட்சியம். சிச்சி, அவளும் நாற்றம் எடுக்கும் தசைக்கூட்டம்தானே. பெண்மையாவது லட்சியமாவது. அவள் என்ன செய்வாள்? எப்பொழுதும் சிரித்த கண்கள், புன்னகை உளிர்ந்த அதரங்கள். பண்ணை ஐயரின் மகள் என்றால் கவலை எண்ணத்திற்கு இருக்கிறது. மாமரத்து மொட்டு கிளைக்குயில் போல குதூகலமாக இருந்தாள். குயில்களுக்கு தம் மோனக்குரல் இன்பத்தால் மற்றவரை துன்பப்படுத்துவது தெரியுமா? அப்படித்தான் அவளுக்கும். வாழ்க்கை இன்பம் என்ற பெருங்களியாட்டமாகச் சென்றது. அப்பொழுது நான் இங்கே போய் தொலைந்தேன். வேறு எந்த ஊராவது என் மனத்தில் தோன்றக்கூடாதா? எவனோ ஒரு முட்டாள், வாழ்க்கை இன்பத்தின் சிகரத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் திருநெல்வேலி ஜில்லாவில் தாமிரவரணி கரையில் இருக்கும் சிற்றூர்களில் தங்க வேண்டும், அதிலும் முக்கியமாக கோபாலபுரத்தில் வாழ வேண்டும் என்று எழுதி வைத்தான். நானும் முட்டாள்தனமாக அங்கே சென்றேன். போன 1 மாசம் கொஞ்சம் கூட தலைகால் தெரியவில்லை. கோபாலபுரம் மோட்சமாக இருந்தது. கோபாலபுரம், அப்பப்பா, அதை நினைக்கும் பொழுதே சீச்சி, என்ன முட்டாள்தனம்! பண்ணை ஐயரை போல சிநேகிதத்திற்கு நல்ல மனிதர் கிடையாது. அவருடன் பேசிக்கொண்டிருந்தால் என்ன சுவாரஸ்யம்! ஆனால் ஒவ்வொரு மனிதனிலும் ஒரு பேய் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தெரியுமா? எவனொருவனை கீறினாலும் இரத்தந்தான் வரும். உள்ளிருக்கும் தீமையை காண்பிக்கும் சிவப்பு வெளிச்சம் மாதிரி. மனிதன் அதற்கப்புறம் அவன் சுவாரஸ்யமாக புழுகும் விதி. அதை பற்றி அதிகமாக கூற வேண்டுமானால் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சரியான வேதாந்தம். அதிலிருந்துதான் அம்மாதிரியான அசட்டுத்தனம் வர முடியும். மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் என்ன சம்பந்தம்? விதியாம் விதி. நான் உட்கார்ந்து எழுதும் அறையிலிருந்து பார்த்தால் லட்சுமி ஜலமெடுக்கப் போவது தெரியும். அவளது களங்கமற்ற சிரிப்பு உள்ளத்தை எவ்வாறு தீத்தது என்று யாருக்கு தெரியும்? நான் மனிதன். கண்ட விதத்தில் எனது உள்ளத்தின் கொதிப்பை திறந்து காண்பிக்க முடியும். அதிலும் லக்ஷ்மியிடம். மனிதனும் குரங்குதான். எதை எடுத்தாலும் பீத்து முகரத்தான் தெரியும். அவள் எனது லட்சியம். வேறு ஒருவனை கல்யாணம் செய்து கொண்டு அவனை காதலித்திருப்பவளை காதலிக்க எனக்கு உரிமையுண்டா? உணர்ச்சி உரிமையைதான் கவனிக்கிறதாக்கும். நட்சத்திரம் வேண்டும் என்று அழுகிற குழந்தைக்கு எதை கொடுத்து ஆற்ற முடியும்? எனது காதல் பாப்பம். எனக்கும் தெரியத்தான் செய்யும். ஆனால் இம்மாதிரியான பாப்பங்கள் எத்தனை வேண்டுமானாலும் செய்யலாம், செய்ய வேண்டும். பாபந்தான் மனிதனது உடலை புனிதமாக்குகிறது. மனிதன் அவனைப் போல் அசட்டுத்தனமான பிரகிருதிகள் கிடையா. மனிதன் புழு. அவளுக்கு என் உள்ளத்து எரிமலையின் கொந்தளிப்பு தெரியாது. கோபாலபுரம் மோகத்தில் நாவல் எழுத வேண்டும் என்ற பைத்தியம் பிடித்தது. கோபாலபுரத்தில் வாழ்க்கையை சித்தரிப்பது இலக்கியத்தின் வெற்றி என்று நினைத்தேன். படமும் படிப்படியாக வளர ஆரம்பித்தது.
அதில் லக்ஷ்மியும் இடம்பெற்றது அதிசயமன்று. சன்னலிலிருந்து பார்க்கும் பொழுது லக்ஷ்மியின் களங்கமற்ற சிரிப்பு என் நாவலின் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தது. அன்று தீபாவளிக்கு முதல் நாள். அவளுடைய புருஷனும் பட்டணத்திலிருந்து வந்திருந்தான். பண்ணையார் வீட்டில் ஏகத் தடல்புடல் என்று நான் சொல்ல வேண்டுமா? மறுநாள் இந்த புழுக்களின் தன்மையை காண்பிக்கும் நாள் என்று யார் கண்டார்கள்? மத்தியானம் நான் அவர்கள் வீட்டிற்குள் போனேன். வாசற்படியில் ஏறினதும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருந்தது. எல்லோரும் கூடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். பண்ணையார் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். எதிரில் ஒரு சோஃபாவில் லக்ஷ்மியும் அவள் கணவனும் உட்கார்ந்திருந்தார்கள். மூவருக்கும் எதிரில் அவள் தம்பி சுந்து பெரிய மனிதனைப் போல் உட்கார்ந்திருந்தான். லக்ஷ்மியின் முகம் குன்றிப்போய் வெளிரி இருந்தது. அவள் கணவன் சித்துப்பிரமை மாதிரி திரு திருவென்று விழித்து கொண்டிருந்தான். அம்பி அவரிடம் ஒரு கடிதம் கொடுத்தான். உமது மேஜையில் இருந்ததாம், அதை எழுதியது நீர்தானா பாரும் என்றார் பண்ணையார். எனது மனம் களங்கமற்றிருந்தால்தானே? கடிதம் நான் தான் எழுதினது, ஆனால் அது எனது நாவலின் ஒரு பகுதி. அப்படி சொன்னால் நம்புவார்களா? அவள் பெயரும் லக்ஷ்மி. நானும் என்னால் இயன்றவரை சொன்னேன். மனம் களங்கமாக இருக்கும் பொழுது என்னதான் சொல்ல முடியும்? எனக்கு சுந்துவின் மீது கோபம் வந்தது. ஆனால் பண்ணையாருக்கும் அவருடைய மாப்பிள்ளைக்கும் லக்ஷ்மியின் மீது சந்தேகம். என் முன்பே நாக்கில் நரம்பில்லாமல் பேசினார்கள். கண்கள் எரிக்குமானால் அவள் என்னை அன்று தீயிலிட்டிருப்பாள். என் மனம் அவளை நோக்கி தகித்தது. அவள் உள்ளம் எனது செய்கையின் மீது கனன்றது. அவள் மீது அபவாதம். காரணம் நான், அதாவது ஓரளவில் நான். மறுநாள் அவள் பிரேதம் கிணற்றில் மிதந்தது. அவளது அசட்டுத்தனம். பிறகு அங்கிருக்க முடியுமா? உலகமே எனக்கு எரிமலையாக இருக்கிறதே. ஓரிடத்திலும் தலை வைத்து தூங்க முடியவில்லை. மறுபடியும் வந்தாகிவிட்டது. கோபாலபுரத்து கோபுரம் மாந்தோப்பிற்கு மேல் தெரிகிறது. ஊருக்குள் போக முடியுமா? அவளுடைய எண்ணம், மனம் எல்லாம் உடலைப் போல் மறந்தன. நான் மட்டும் ஏன் பேய் போல அலைய வேண்டும்? அதுதான் விதி என்று சமாதானப்பட்டு கொள்ள வேண்டிய விஷயமாம். மனிதன், விதி, தெய்வம் தள்ளு, வெறும் குப்பை, புழு, கனவுகள். கோபாலபுரம். இப்பொழுது பேரை கேட்டாலே நடுங்குகிறதே. மறக்க முடியாத மனத்தின் பாறாங்கல் கோபாலபுரம். முற்றும்.